இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. மன்மனாபவ மத்பக்தः மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணः. கண்ணன் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தாலே பக்தி யோகத்தை கூறுகிறார். மனம், மொழி, மெய் மூன்றும் பெருமானிடத்தில் ஈடுபட்டிருந்தால் அது பக்தி. பக்தி அடைவதற்கு கீழே கர்மயோகமும் ஞானயோகமும் உள்ளன. இவ்விரண்டினால்தான் பக்தி யோகத்தை பெற முடியும். இதில் கர்மயோகமும் நேரே பக்தியை கொடுக்கலாம். ஆனால் ஞானயோகிக்கு கூட கர்மயோகம் இன்றியமையாதது. சிறிதளவு ஞானத்தோடே விடாமல் கர்மங்களை செய்து கர்மயோகி ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறான். ஆத்மா இன்னார்னு புரிந்து கொள்கிறான். இவ்வுடலுக்குள் பிறந்து துக்கப்படுபவன் ஆத்மாவல்லன், பரமாத்மாவோடே கூடி இன்பப்பட வேண்டியவன். ஆனால் தேவையற்று கர்மங்களால் தான் நாம் இங்கே உடம்புக்குள்ளே புகுந்திருக்கோம். நாம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது இந்த உண்மை. இந்த உடல்ங்கிறது நமக்கு இயற்கையில் ஏற்பட்டது அல்ல, செயற்கையாக கிட்டினது. நாம் பண்ணியிருக்கிற கர்மங்களின் பயனாகத்தான் இந்த உடலை பெற்றிருக்கிறோம். சட்டுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே, இந்த உடம்பு எனக்கு எதுக்காக கிடைச்சது? நான் இந்த உயரத்தில் இருக்கேன், இவ்வளவு குள்ளமாக இருக்கேன், எவ்வளவு பருமனாக இருக்கேன், எவ்வளவு ஒல்லியாக இருக்கேன், ஏதேதோ விதவிதமாக இருக்கும். இன்னென்ன இடத்துல பிறந்திருக்கோம், தந்தையருக்கு பிறந்தோம். இந்த பிறவி அத்தனையுமே எதனால் ஏற்பட்டது? பிறவி என்பதே கர்மங்களால் தான் ஏற்பட்டது. கர்மங்களை தொலைத்தாலே ஒழிய பிறவியை தொலைப்பதற்கு இயலாது. நாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்ப்ப செயல்னு சொல்லியிருக்கிறார்கள். வெறுமே நோய்க்கு மட்டும் மேரியா ஜுரம் வந்ததுன்னா அதுக்குன்னு இருக்கிற ஒரு சிம்டமை நம்ம ட்ரீட் பண்ணதுனால நோய் குணமாயிடாது. நம்ம திரும்ப 4 மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஜுரம் குறைஞ்சாப்பில் இருக்கும், திரும்ப வந்துடும். அதே போலத்தான் இந்த பிறவி. பிறவிக்கே எது அடி, பிறவிக்கு எது மூலம், வேர்? கர்மம். கர்மத்தை தொலைத்தால் தான் பிறவிகள் தொலையும். கர்மத்தை தொலைப்பதற்கு வழி கர்மயோகத்தை செய்து கொண்டே இருத்தல். நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்களை கடமை உணர்வோடே விருப்பத்தோடே பெருமான் சொல்லியிருக்கார். கர்த்தவியம், இது அவசியம் செய்ய தகுந்தது என்கிற வேகத்தோட செஞ்சுன்னு வந்தோம்னால் பாவம் தொலைந்து கொண்டே போகும். பகவானை தியானிக்கிறோம், பக்தி செய்கிறோம். பக்தி செய்ய செய்ய முற்ற பாபங்கள் தொலைந்து கொண்டே வரும். ஆக கர்மயோகம், அதனால் பக்தி யோகம். இதே ஒரு ஞான யோகிக்கும் கர்மயோகம் விட்டுடாது. நாம் ஞானத்தாலேயே சாட்சாத்காரம் பெறப்போகிறோம்னாலும் ஞானத்தோட தபஸு பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாகணுமே. உட்கார்றதுக்கு ஒரு உடல் தேவையாச்சே, அந்த உடலுக்கு உணவு தேவையாயிற்றே. உயிர் வாழ உணவு வேண்டும், உணவுக்கு சம்பாதிக்க வேண்டும். பிச்சை எடுத்தாவது ஒரு செயலை செய்தாகணுமே. எழுந்திருக்கணும், கையில் ஓட எடுத்துக்கணும், போகணும், 4 வீட்டு வாசலில் நிற்கணும், வாங்கணும், ஒழுங்கான வாழ்க்கை வாங்கிக்கணும், அதுலேயும் சுத்தம் பண்ணணும், சாப்பிடணும். இத்தனையும் கர்மயோகத்தின் பகுதி ஆகிறது. ஆக கர்மயோகம் சிறிதளவு ஞானத்தோடையே பக்தி கொடுத்துரும். ஆனால் பக்தி யோகத்துக்கு கர்மயோகம் என்று இன்றி அமையாதது. இப்போ கண்ணன் சொல்ல போகிறார், கர்மயோகம்ங்கிறது என்ன, ஞான யோகம்ங்கிறது எது, பக்தி யோகம்ங்கிறது யாது என்ன. இந்த 3 11வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயத்தால் சொல்ல போகிறார். ஞான கர்ம பக்தி யோகங்களுடைய விவரணம், வர்ணிப்பு. அழகான ஸ்லோகம். விதிஷ்ச பிரதிஷேதஸ்ச நிகமோகி ஈஸ்வரஸ்யதே அவேக்ஷதே அரவிந்தாக்ஷ குணம் தோஷஞ்ச கர்மணாம். உத்தவர் கேட்கும் கேள்வி, கண்ணனே, குணம் தோஷம் என்று வேறுபாடு பார்க்கக்கூடாது, அனைத்தையும் தாண்டி பார்க்க வேணும்னு சொன்னாய். ஆனால் நீ உபதேசித்திருக்கும் வேதத்திலேயே இவையெல்லாம் செய்ய தகுந்தவை, இவை செய்யத்தகாதவை, இவை பற்றத்தகுந்தவை, பற்றத்தகாதவை. பால் குடிக்கிறோம், செய்யலாம் என்கிறார். கள்ளு குடிக்கிறோம், கூடாது என்கிறார். ஒரு நோன்பு நோற்கத் தொடங்கும் போது ஆண்டாள் தன் பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ
பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மையிட்டெழுதோம், மை பூசிக்கொள்ள மாட்டோம், மலரிட்டு நாம் முடியோம், மலர்களால் அலங்கரித்து கொள்ள மாட்டோம், இது இத்தனையும் மாட்டோம்னு கூறுகிறாள். ஆனால் இப்போ மார்கழி மாதம் முடிந்தது, கண்ணனை கணவனாக அடைந்தாள்னு கொள்ளுவோம். அப்போ நெய் சாப்பிட போகிறது இல்லையா, பால் சாப்பிட போகிறது இல்லையா, கண்ணன் சூட்டி விட்டா மலர்களை சூட போகிறது இல்லையா, கல்யாணத்துக்கு அலங்காரத்துக்கே மை தீட்டி கொள்ள போவதில்லையா, எல்லாம் செய்ய போகிறோம். அப்போ செய்வதும் உண்டு, செய்யாதனம் உண்டு, குணமும் உண்டு, தோஷம் உண்டு. நீதானே வேதத்தில் இதம் குரு இதம் மாகார்ஷீஹி, இதை செய் இதை செய்யாதே என்று பிரித்து விட்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது குணத்துக்கோ தோஷத்துக்கோ வேறுபாடு பார்க்கக்கூடாது, அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும். குணதோஷங்களை பிரித்து பார்த்தாலே அதுவே தோஷம் என்று கண்ணன் கூறினான். இதில் தான் உத்தவருக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டது. நீதான வேதத்தில் பிரித்து விட்டாய், இதை செய்ன்னு சொன்னாய், இதை செய்யாதேன்னு சொன்னாய், இதை செய்தா குணம், இது தோஷம் செய்யாதே என்று பிரித்து கொடுத்தாய். நீதானே இந்த தண்ணீரில் நீராடாதே, அசுத்தமான நீர், கங்கையில் நீராடு, சுத்தமான நீர், ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாதே, அசுத்தி தப்பு, ஆனால் துவாதசி அன்னைக்கு சாப்பிடு சுத்தி என்று சொன்னாய். அதே சாப்பாடு ஏகாதசி சாப்பிட்டா சப்பாப்படுறது, ஆனால் பக்கத்து நாள் அடுத்த நாள் துவாதசி சாப்பிட்டா சரியா படுறது. அப்போ ஒரே செயல் இப்படியும் மாறி வருகிறதே. அப்படி இருக்கிறச்சே என்னன்னு நாம் எடுத்துக்கலாம். இது குணமா தோஷமா யாது என்கிற கேள்வி பிறக்கிறது. அதுக்கு தான் இப்போ கண்ணன் பதில் சொல்ல போறார். ஆஹ விதிஷ்ச பிரதிஷேதச்ச நிகமோகி ஈஸ்வரஸ்யதே. மேலே கேள்வி. பித்ருதேவ மனுஷ்யானாம் வேதச்சக்ஷுஸ்தவேஸ்வர ஸ்ரேயஸ்துவன் அனுபலப்தேர்த்தே சாத்திய சாதனையோரப்பி குணதேசபிதா திருஷ்டி நிகமாத்தே ஹி நஹி ஸ்வதஹ நிகமேன அபவாதச்ச பிதாயாகி இதிஹ பிரமஹ. நீ இன்னத்தை செய்யாதேன்னு வேதத்தில் கூறியிருக்கிறாய். அப்போ வேதத்தின்படி நாம் நடக்கிறோம்னு சொன்னால் இது அதுவே குற்றமாக்கி போகும்போது இருக்கிறதே. குணமா தோஷமா, செய்யத்தக்கதா தகாததா, கர்மம் கூடுமா கூடாதா, எனக்கு புரியல. இதை நீ தான் சொல்ல வேணும்னால் இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம். இப்போ இதை செய்யன்னு சொல்கிறாளே செய்யாதேங்கிறாளே. ஒரு ஜோசியக்கார இடத்துல போனால் இது சரிங்கிறார், இன்னொருத்தர் இடத்துல போனால் அது தவறுங்கிறார், ஒரு வைத்தியர் இடத்துல போனால் இந்த மருந்து தான் உங்கள் உடம்புக்கு ஒத்து வருங்கிறார், அடுத்தவர் இல்லைங்கிறார். இந்த பிராயச்சித்தம் உங்களுக்கு இந்த தோஷம் இருக்குது, இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் அது கிடையவே கிடையாது. யார் அப்படி சொன்னால் உங்களுக்கு அந்த தோஷமே கிடையாதுங்கிறார். இப்படியெல்லாம் ஒரு தரப்பட்ட குழப்பம். மற்றொரு பக்கத்தில் எது குணம் எது தோஷம் வேறுபாடே கிடையாதுன்னு கண்ணன் கூறுகிறார். ஆனால் அவரே தான் குணமும் உண்டு தோஷமும் உண்டு, செய்யத்தகாதன செய்யத்தக்கனன்னு பிரித்து கொடுக்கிறார். புரியாத்தினால உத்தவர் கேட்டார். கண்ணன் சமாதானம் சொல்றார். யோகாஸ்திரயோ மயா புரோக்தா நிருணாம் ஸ்ரேயோ விதித்ஸயா ஞானங் கர்மச்ச பக்திச்ச ந உபாயோன்யோஸ்தி குத்ரசித். நான் 3 யோகங்களை சொல்லி வச்சிருக்கேன் உத்தவா. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இந்த 3 யோகங்களுக்கும் அடிப்படை வேறே. கர்மயோகத்துக்கு இன்னென்னார் அதிகாரி, யோக்கியத்தை இருக்கிறவர், தகுதி இருக்கிறவர். ஞான யோகத்துக்கு இன்னென்னாருக்கு தகுதி, பக்தி யோகத்துக்கு இன்னென்னாருக்கு தகுதி. அதை நான் இப்போ உனக்கு பிரித்து சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. இன்னென்ன தகுதி இருந்தால் கர்மயோகம் செய்யலாம், என்ன தகுதி ஞான யோகம், என்ன தகுதி பக்தி யோகம். ரொம்ப அழகாக கண்ணன் ஒரு விஷயத்தை சிடுக்கெடுத்து விட்டுட போகிறார். இப்போ நமக்கு சந்தேகம், கர்மங்களை செய்யணுமா வேண்டாமா, கொஞ்சமாக செய்யணுமா நிறையா செய்யணுமா, செய்யாமலே இருந்துள்ளாமா முழுவதுமா செய்யணுமா. ஒத்தரை கேட்டால் நல்ல ஞானம் வந்துவிட்டவர்கள் எதவனா விட்டுடலாம், தப்பே இல்லைங்கிறா. என்ன ஞானம் வந்தாலும் கர்மங்களை விடவே கூடாது, கண்டிப்பாக பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். பெருமாள் சன்னதிக்கு போனா என்ன போகாட்டா என்ன, பூ தொடுத்தான்னா தொடுத்தாட்டான்னா, அவருக்கு இருக்கிற பிரம்ம ஞானத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன் சுகாச்சாரியர் கழுத்தில் போட்டுருந்த பூணலை கூட போட்டுண்டாரா தெரியாது, எந்த அனுஷ்டானம் பண்ணாரோ தெரியாது, வீட்டை விட்டு காட்டுக்கு போயிட்டாரே, மகாஜானி. அந்த நிலை அடைஞ்சு விட்டவர்கள்லாம் கர்மத்தை செய்ய தேவையே இல்லை என்றும் கூறலாம். பக்தி தலையெடுத்துடுத்து எந்தவித ஒழுக்கமும் தேவையில்லை, எப்படியும் இருக்கலாம். ஏன்னா பக்தர்கள் பெருமானுக்குன்னு இருக்கக்கூடியவா, என்ன தவறழைத்தாலும் பெருமான் மன்னிச்சிட போறார், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் என்று சொல்லுபவர்களும் உண்டு. இந்த குழப்பத்துக்கு தான் இப்போ கண்ணன் விடை காண போனார். நம்மகிட்டே இந்த குழப்பம் ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா. யார் கர்மயோகத்துக்கு தகுதி, யாருக்கு ஞான யோகத்துக்கு தகுதி, யாருக்கு பக்தி யோகத்துக்கு தகுதி.
ரெண்டு விஷயம் எடுத்துப்போம். கிரைட்டீரியான்னு சொல்கிற மூல்யம், அதாவது நம்முடைய புலன்களை, இந்திரியங்களை முழுக்க கட்டுப்படுத்த முடிஞ்சுட்டால் ஞான யோகத்துக்கு தகுதி. புலன்களை முழுக்க கட்டுப்படுத்த முடியலையா, கர்மயோகத்துக்கு தகுதி. நன்னா கட்டுப்படுத்த முடிஞ்சால் ஞான யோகி ஆகிறோம். ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும், அதுக்கு மேலே எங்களால் முடியல என்றால் கர்மயோகி ஆகிறோம். இந்த ரெண்டை முதல்ல புரிஞ்சுப்போம். இதுக்கப்புறம் பக்தி யோகம்னா என்னன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு அடிப்படை, புலன்களை முழுவதும் கட்டுப்படுத்த முடிந்ததா முடியவில்லையா, இதை பொறுத்து கர்மயோகமா ஞான யோகமாங்கிற முடிவுக்கு வரணும். இரண்டாவது, கர்மங்களை செய்வதில் இன்னும் விருப்பம் இருக்கிறதா, விருப்பம் அற்றே போயித்தா. இது ரெண்டு. கோவிலுக்கு போகணும், பெருமாளை கார்த்தாலேன்னு சாயங்காலம் வரைக்கும் சேவிக்கணும். ஒரு வைகுண்ட ஏகாசி உற்சவம் வந்துடுத்துன்னா இன்னைக்கு எத்தனை கோவிலுக்கு போக முடியுமோ போனோம் சுவாமி. இங்கிருந்து நேராக திருவல்லிக்கேணி பார்சாரதியை சேவித்தேன், உடனே ஒரு வண்டி எடுத்துட்டேன், ஸ்ரீரங்கத்துக்கு போனேன், பெருமாளை சேவித்தேன், அதே வண்டியிலே உப்பிலியப்பன் கோவிலுக்கு சேவித்தேன். கார்த்தால 3 மணிக்கு ஆரம்பிச்சேனா ராத்திரி 11 மணிக்குள்ளே 11 கோவிலில் போய் சேவிச்சுட்டு வந்துட்டேன். இப்படின்னு ஆசை இருக்கு ஒருத்தருக்கு. இதை போலையே பண்ணணும்னு அவருக்கு விருப்பம் இருக்குன்னு வச்சுங்கோ. அப்போ இன்னும் செயல்பாட்டில் அவருக்கு விருப்பம் குறையலேன்னு அர்த்தம். போய் 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 செய்யணும். நல்லா 3 வேளை சந்தியாவந்தனம் விடாம கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். 1,00,000 தடவையாவது ஜபம் பண்ணணும். காயத்ரி 108 தடவை சொன்னா போறாது, 1008 தடவை சொல்லணும். இதை போல் கர்மத்தில் ஈடுபாடு, இன்னும் செயல்களில் ஈடுபாடு இருந்துட்டே இருந்தால் அவன் கர்மயோகத்துக்கு தகுதி உள்ளவன். மற்றொரு வகை இருக்கா, அவ்வளவு ஈடுபாடு இதில் இல்லை. ஏதோ சாஸ்திரம் சொன்னதுக்கு பழுதில்லாம கர்மத்தை செய்யணும். சந்தியாவந்தனம் பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அக்னி காரியம் வேண்டான்னு சொல்லலை, செய்யணும். எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுதான் செய்யணும். கர்மங்களால் என்ன ஆகிட போகிறது, இப்போ பகவானை தியானிக்கிறதுனாலாம் மோட்சம் கிடைக்க போகிறது என்று ஒருத்தன் ஞானத்தை பற்றி அதிகமாக பேசி கர்மத்தில் அவனுக்கு வெறுப்பு உண்டாகிறது. பண்ணி பண்ணி பார்த்தார், இந்த கர்மங்கள் முக்தி கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வெறுத்தான், ஒதுக்கினான், பெருமானையே தியானிக்கிறான். இந்த நிலை முழுக்க ஒருத்தருக்கு வந்துடுச்சு. அவர் விட்டு விட்டு கர்மங்களை விடவே விட்டுட்டார் அப்படின்னா அவனுக்கு ஞான யோகத்துக்கு தகுதி. இன்னும் கர்மங்களில் வெறுப்பு வரலையா, அப்போ கர்மயோகத்துக்கு தகுதி. கர்மங்களில் வெறுப்படைந்து விட்டோமா, ஞான யோகத்துக்கு தகுதி. இப்போ ரெண்டும் ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா. ஒன்று, புலன்களை அடக்க முடியுமா, அப்போ ஞான யோகம். சுமாராத்தான் அடக்க முடியுமா, கர்மயோகம். ரெண்டாவது, செய்யும் செயல்கள் கர்மங்களில் ஈடுபாடு இன்னும் போகலை, அதில் வெறுப்பு வரல, இன்னும் விருப்பம் இருக்கா, அப்போ கர்மயோகம். அதில் வெறுப்பே வந்துடுத்து, எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை சுவாமி, இது எதுவும் இல்லை, கச்சம் கட்டிக்கிறதுனாலையோ, நெத்தி கட்டுக்கிறதுனாலையோ, துளசி மடி தாவடம் போட்டுக்கிறதுனாலையோ ஒன்றுமில்லை. ஞானம் பகவத் தியானம் என்னொருத்தருக்கு தோன்றதா, அவன் ஞான யோகி ஆகிறான். ஏதும் செய்யாமல் புத்தகங்களையே வாசித்து பெருமான் நாமத்தையே சொல்லிக்கொண்டு அவ ஒருத்தருக்கும் ஒரு உதவிக்கும் போகவே மாட்டார்கள். என்ன இப்படியே ஒரு மூலையில உட்காண்டிருக்காரே, அப்படியும் இருக்கலாம். சிறந்த ஞான யோகிகள் அப்படிலாம் இருந்திருக்கா. அப்ப அவர்களுக்கு ஞான யோகத்துக்கு தகுதி. இது கர்மயோக தகுதி, இது ஞான யோக தகுதி. இதே பக்தி யோகத்துக்கு வருவோம். கர்ம ஞான யோகத்தால தான் பக்தியே பிறக்கும். ஆனா பக்தி யோகத்துக்கு எப்படின்னால், பெருமான் கோவிலுக்கு போகணும், பூசிக்கணும், அவருக்கும் மாலை தொடுக்கணும், வாஸ்தவம். அந்த அளவுக்கு கர்மத்தில் ஈடுபாடு போல, ரொம்ப ஈடுபாடு இல்லை. பெருமானுடைக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ, அவருக்கு என்னென்ன தொண்டு புரியணுமோ அந்த அளவுக்கு கர்மத்தில் ஈடுபாடு இருக்கு. அதுல என்ன வெறுப்பு வந்துடலை. ஆனா அதே சமயம் கர்மங்கள்லாம் முக்தி கொடுக்க போறதே இல்லை, பெருமானை கண்டிப்பா நினைக்கணும், அவருக்கு தொண்டு புரியணும், அதுதான் முக்தியை கொடுக்கும், அவரே தான் உபாயம் என்கிற நினைவும் இருக்கு. அப்ப முழுவதுமா கர்மத்தை வெறுத்திடவும் இல்லை, முழுவதுமா கர்மத்துல விருப்பமும் இல்லை. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இருக்கிறான் இல்லையோ, இவன் பக்தி யோகத்துக்கு வருகிறான்னு சொல்ல போறார். அதுக்குன்னா இதுவும் இல்லாம அதுவும் இல்லாமல் அர்த்தம் இல்லை. பெருமான் விஷயத்துல கர்மங்களை பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கு. ஆனா அக்னி காரியம், சந்தியாவந்தனாதி காரியங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் விருப்பம் இல்லை. அதுக்குன்னு அவர் விட்டுடலை. ஏன்னா நான் எந்த பெருமானிடத்துல பக்தி பண்றேனோ அவருக்கு நான் இதெல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தா தான் பிடிக்கிறதுன்னு தெரியறது. அப்ப அவர் இஷ்டத்துக்காக பண்ணி கொண்டிருக்கிறேன், அவருடைய விருப்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன் என்று விடவும் இல்லை, முழுவதுமாக அதையே நம்பவும் இல்லை. இவன் பக்தி யோக நிஷ்டன் ஆகிறான். அப்ப ஒன்னும் கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம். இந்த மூணைத்தான் கண்ணன் இப்ப சொல்ல போறார். நிர்விண்ணானாம் ஞான யோகா ஞாசினாமிக கர்மசு. யாருக்கெல்லாம் கர்மத்தில் விருப்பமே அற்று எல்லாம் பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு நிர்விண்ணம் கர்மத்தை வெறுத்து விட்டார்களோ அவன் ஞான யோகி. தேஷு அனிர்விண்ண சேத்தானாம் கர்மயோகஸ்து காமினாம்.
ஆனா இன்னும் கர்மங்களில் வெறுப்பு இல்லாமல் விருப்பமே இருக்கா? கர்மயோகி. எதிர்ச்சையா மத் கதாதவ் ஜாத ஸ்ரத்தஸ்து எப்புமானு. யாருக்கு என் கதை கேட்கறதுலையும் எனக்கு அர்ச்சனை பண்றதுலையும் என் கோவிலுக்கு வர்றதுலையும் ஆசை நிரம்ப இருக்கோ அவன் பக்தி யோகி. என் அடிப்படையில் கர்மஜான பக்தி யோகங்களை இன்னார்னு அடையாளம் காட்டியிருக்கார். மேலும் விவரித்து பார்ப்போம்.